இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2018 ரிலீஸ் ஆன லவ் சோனியா அப்படிங்கிற ஒரு கொடூரமான ஒரு படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இங்க ஒரு ஏழை விவசாயி இருக்கார். அவருக்கு 2 பொண்ணுங்க. கடனுக்கு மேல கடனா வாங்கி ஒரு கட்டத்துல இவரால் அந்த கடனை திருப்பி கட்டவே முடியும். அப்போ இவர் என்ன பண்றாருன்னு பார்த்தா ஒரு பொண்ணை கொண்டு போய் அந்த கடன் வாங்கினவங்க கிட்ட காசுக்காக வித்துறாரு. இந்த உலகத்துல எந்த தகப்பனாது இப்படி ஒரு விஷயத்த பண்ணுவானா? இப்படி ஒரு கேவலமான செயலை இந்த அப்பங்கார பண்ணி அதே சமயம் இவரோட பொண்ணை காசு கொடுத்து வாங்கினவன் அவன் என்ன பண்றான்னு பார்த்தா மும்பைல இருக்கக்கூடிய ஒரு ரெட் லைட் ஏரியாக்கு இவங்களை கொண்டு போய் அவன் வித்துறான். ஒரு கட்டத்துல தொலைஞ்சு போன தன்னோட சகோதரிய தேடி போகணும்னு சொல்லி ஹீரோயின் முடிவு பண்றாங்க. அவங்கள தேடி போகும்போது கடைசியில ஹீரோயினும் அந்த மோசமான அந்த கும்பல் கிட்ட மாட்டிக்கிறாங்க. இதுலயும் குறிப்பா ஒரு விஷயத்தை நோட் பண்ணி பார்த்தா இந்த மாதிரியான விபச்சாரம் பண்ணக்கூடிய இடத்துக்கு பெண்களை கூட்டிட்டு வரதும் விக்கிறதும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிறவங்களுக்கு இருந்தாலும் கூட அதுலயும் வர்ஜினா இருக்கிற பெண்களை மட்டும் வெளிநாட்டுக்கு இவங்க கடத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த கும்பல் கிட்ட தான் ஹீரோயின் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. கடைசியா இவங்க கிட்ட இருந்து ஹீரோயின் தப்பிச்சாங்களா இல்லையா, இவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கறதா இந்த படத்தோட மீதி கதை. இது எல்லாத்தையும் விட இந்த படத்துல இருக்க ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தா இது ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த மாதிரியான மார்க்கெட்ல பெண்களை இப்படி கூட விக்கிறாங்க, அதுவும் பணத்துக்காக. இந்த படத்தை நீங்க பார்த்து முடிக்கும் போது நாம எப்படிப்பட்ட ஒரு கொடூரமான இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோங்கிறது உங்களுக்கு புரிய வரும். மிஸ் பண்ணாம இந்த படத்தை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல அந்த கிராமத்துல இருக்கிற ஒரு ஸ்கூலை காமிக்கிறாங்க. அங்கதான் இந்த படத்தோட ஹீரோயினையும் காட்டு. ஹீரோயின் மட்டும் இல்லாம ஹீரோயின் கூட படிக்கிற எல்லா கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸும் அங்கதான் இருக்காங்க. ஹீரோயினோட தங்கச்சி உட்பட. இங்க ஒருத்தன் பக்கத்துல ஒரு கண்ணாடி பாட்டில பட்டாம்பூச்சியை புடிச்சிட்டு இருக்கான் பாத்தீங்களா. இவனுக்கு ஹீரோயினுக்கு அவங்க மேல ஒன் சைடா காதல் இருக்கு. என்னதான் கஷ்டத்துல வாழ்ந்தா கூட இந்த மாதிரியான சந்தோஷமான ஒரு டீனேஜ் லைஃப் தான் ஹீரோயின் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஸ்கூல் முடிஞ்சதும் ஹீரோயினும் அவங்களோட தங்கச்சியும் சந்தோஷமா வீட்டுக்கு போறாங்க. இந்த கிராமம் பார்த்தா கிட்டத்தட்ட மும்பைல இருந்து ஒரு 1400 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தான் இருக்கு. இங்க பாருங்க ஹீரோயினோட அப்பங்காரன் விவசாய நிலத்துல மாட்டை வச்சு உழுதுகிட்டு இருக்காரு. ஒரு மாடு பத்தாதனால அந்த மாடுக்கு பதிலா இவரே அந்த மாடு பூட்டுற அந்த வண்டியில தன்னோட தோலை முட்டு கொடுத்துட்டு இவர் இழுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு வறுமை. இப்போ இவர் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த விவசாயம் கூட கடனை உடனே வாங்கி தான் ஏதோ அட்டாச் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்காரு. மழை அது இதுன்னு சொல்லி எதுவும் இல்லாதனால சரியா இந்த தொழிலும் நடக்க மாட்டேங்குது. இந்த சமயம் பார்த்து ஹீரோயின் கிட்ட நிலத்துல பயிரிடுறதுக்காக அந்த விதைகள்லாம் வாங்கி வச்சிருப்பாரு. அதை கொண்டு வர சொல்ல கேர்லெஸ்ஸா இவங்க 2 பேர் சேர்ந்து அதை கீழே போட்டுறாங்க. இந்த அப்பங்காரனுக்கு இது சுத்தமா பிடிக்கல. அவர் எந்த மாதிரியா ஒரு சூழல்ல இப்படிப்பட்ட வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காருன்னு சொல்லி இவங்களால தெரியாம இப்படி பண்றாங்களேன்னு சொல்லி கோவப்பட்டு திட்டிறாரு. இதனால ஹீரோயினோட தங்கச்சி ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஹீரோயின் தான் ஆறுதல் சொல்லி வருத்தப்படாத, எல்லாமே சரியாயிடும். ஆமா, இந்த ஸ்கூல் லைஃப் முடிஞ்சதுக்கு அப்புறம் காலேஜுக்கு இங்க இருக்க வேணாம், ஒரு நல்ல டவுன்ல போய் ஹாஸ்டல்ல தங்கி படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் வழக்கம் போல ஹீரோயினும் அவங்களோட தங்கச்சி ஸ்கூலுக்கு போறாங்க. அவங்க ஸ்கூல்ல இருக்கக்கூடிய அந்த பக்கத்திலேயே ஒரு பிரவுசிங் சென்டர் ஒன்று இருக்கு. அங்க இவங்க 3 பேரும் போறாங்க. எதுக்காக இங்க போயிருக்காங்கன்னு பார்த்தா ஹீரோயினுக்கு அவங்களோட தங்கச்சி மேல ரொம்ப அதிக பாசம் இருக்கும். ஒருவேளை இவங்க பிரிஞ்சு போயிட்டா கூட எப்படி இவங்களை கான்டாக்ட் பண்றது, அதுக்கு ஏதாவது ஒரு கம்யூனிகேஷன் வேணும்ல அப்படின்னு சொல்லி ஹீரோயினை ஒன் சைடா ஒருத்த காதலிச்சிட்டு இருந்தால அவன் இவங்க 2 பேருக்கும் ஒரு இமெயில் அட்ரஸ் கிரியேட் பண்ணி கொடுக்குறான். இது கண்டிப்பா உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல உதவியா இருக்குங்கிற மாதிரி இவன் சொல்ல இவங்க வந்த வேலையை முடிச்சுட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. அப்போ ஹீரோயினுக்கு மேக்கப் பண்ணுன்னு சொல்லி ஒரு ஆசைப்பட்டு ஃபேர் அண்ட் லவ்லி கிரீம் இருக்குல்ல, அது ஒண்ணு வாங்குறாங்க. இந்த சைடு பார்த்தா ஹீரோயினோட அப்பாவுக்கு கடன் கொடுத்த ஒரு பணக்காரர் வந்திருக்காரு. எதுக்கு அந்த கடனை திருப்பி வாங்குறக்கா. நீ காசு வாங்கிட்டு போனதோட சரி, இதுக்கப்புறம் வட்டியும் வரல அசலும் வரல, எப்ப திருப்பி தர போற அப்படிங்கிற மாதிரி கேட்க அவரும் இப்பதான் விவசாயத்தை ஆரம்பிச்சிருக்கேன், இன்னும் கொஞ்ச நாள் டைம் கொடுத்தீங்கன்னா அந்த பணத்தை திருப்பி கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அந்த கடன் கொடுத்தவன் என்ன சொல்றாருன்னா, இல்ல உன் இஷ்டத்துக்கெல்லாம் நான் பொறுமையா இருக்க முடியாது, எனக்கு காசு இப்பவே வேணும், அதுவும் இந்த வாரத்துக்குள்ளேயே நீ கொடுத்தாகணுங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போறாரு. இவருக்கோ என்ன பண்றனே தெரியல. நைட்டு எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஹீரோயின் ஒரு மூஞ்சிக்கு போறக்காக கிரீம் வாங்கியிருப்பாங்கல்ல, அதை கொண்டு வந்து நாம எவ்வளவு கஷ்டத்தில் இருக்கோம், இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில நீங்க இதை போய் வாங்கிருக்கீங்க, ₹1 கூட நமக்கு எவ்வளவு முக்கியமானு சொல்லி உனக்கு தெரியுமான்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட கோவமா பேசிக்கிட்டு இருக்காரு. இவர் இப்படி பேசுறது இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி, நம்ம அப்பா தானே பேசினாரு, இதுக்கெல்லாமா பெருசா எடுத்துக்கிறதுன்னு சொல்லி தங்கச்சி அட்வைஸ் பண்ண இவங்களுக்குள்ளே ஒரு வகையில சமாதானம் ஆயிட்டாங்க. இவருக்கு சரக்கு அடிக்கிற பழக்கம் வேற இருக்கும் போல. ஏற்கனவே இவ்வளவு கஷ்டத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற மனுஷன் இதுக்கு மட்டும் செலவு பண்றது நியாயமா? அங்க தண்ணியை போட்டு 2 பொண்ணுங்களையும் ஒரு தேடிக்கிட்டு இருக்க அவங்கள கண்டே பிடிக்க முடியல. இந்த அப்பனுக்கு பயந்து அவங்க போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஒரு கட்டத்துல பைத்திய மாதிரி கத்தி இந்த ஆளு அங்கேயே மட்டையாயி படுத்து தூங்கிடுறாரு. அடுத்த நாள் ஹீரோயின் மட்டும் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. தங்கச்சி ஸ்கூலுக்கு வரல. தங்கச்சியை எங்கேயோ கூட்டிட்டு இந்த அப்பங்காரன் போய்கிட்டு இருக்காரு. எங்கடா போறாருன்னு பார்த்தா இந்த கடன் கொடுத்தான்ல அவரோட வீட்டுக்கு தான் போயிருக்காரு. வாங்கின கடனுக்கு என்னால இப்போதைக்கு பணம் கொடுக்க முடியல, அதனால நீங்க என்ன பண்ணுங்க, என்னோட பொண்ணு இங்க இருந்து வெளியூருக்கு ஏதாவது வேலைக்கு அனுப்பிச்சிருங்க, அப்போ அப்படி வர பணத்துல அதை உங்க கடனுக்காக எடுத்துக்கங்கன்னு சொல்லி இந்த அப்பங்காரன் சொல்லிட்டு இந்த பொண்ணை இந்த ஆளுக்கு வித்ததுக்காக கொஞ்சம் பணத்தையும் இவர் வாங்கிக்கிறார். இந்த உலகத்துல எந்த ஒரு அப்பங்காரனா இப்படி ஒரு விஷயத்தை செய்வானா? இங்க நடந்துகிட்டு இருக்க எல்லா விஷயத்தையுமே ஹீரோயினும் வெளியே நின்று பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அப்போ இந்த பணக்காரனோட அடியாள் ஒருத்தன் ஹீரோயினை பிடிச்சு உள்ள எடுத்துட்டு வந்துடுறான். இவரு ஹீரோயினை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த சின்ன பொண்ணை விட இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கால, பேசாம இவளே நீ இங்க விட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்ல இந்த அப்பங்காரன் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி ஹீரோயின் மட்டும் அங்கிருந்து கூட்டு போயிடுறாரு. அக்கா தங்கச்சிங்க 2 பேருமே இது நாள் வரைக்கும் எப்பவுமே பிரிஞ்சதே கிடையாது. இப்ப இந்த ஆள் பண்ண இந்த வேலையினால இவங்க 2 பேரோட வாழ்க்கையும் இப்படி வீணா போயிடுச்சு. இங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே ஹீரோயினுக்கு ஃப்ரெண்டா ஒருத்தர் இருப்பான்ல அவங்கிட்ட இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவன் என்ன சொல்றானா, நீ ஒன்னும் வருத்தப்படாத, மும்பைல தான் என்னோட அப்பாவோட ஃப்ரெண்ட் இருக்காரு, எப்படியாவது உன்னோட தங்கச்சியை நம்ம கண்டுபிடிச்சிடலாம், நீ கொஞ்சம் பொறுமையா இரு அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிட்டு ஹீரோயினை இவன் காதலிக்கிறேன் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் சொல்றான். ஏற்கனவே இவங்களுக்கு இப்ப இருக்கிற பிரச்சனைக்கு இந்த பேபி லவ்
இதெல்லாம் தேவைதானா? அவனுக்கு ஹீரோயின் எந்த ஒரு பதிலுமே சொல்லல. அங்க இருந்து வீட்டுக்கு போயிடுறான். அந்த விவசாய நிலத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்க இந்த அப்பங்காரன் என்ன சொல்றாருன்னா, உன் தங்கச்சி போயிட்டான்னு சொல்லி வருத்தப்படுறியா? அதெல்லாம் பெருசா எடுத்துக்காத, சீக்கிரம் வேலை செய்ய, கூடி சீக்கிரம் அவளை நம்ம இங்க கூட்டு வந்துடலாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இங்க நடக்கிற இந்த கொடுமை எல்லாம் பார்த்து தாங்கிக்க முடியாம இந்த அம்மாகாரியும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் என்ன பண்றாங்க, திருட்டுத்தனமா இங்க இருந்து அவங்களுக்கு தேவையான கொஞ்சம் ட்ரெஸ் மட்டும் எடுத்துட்டு வெளியே போறாங்க. அப்படி எங்க தாண்டா போயிருக்காங்கன்னு பார்த்தா இந்த அப்பங்காரன் தன்னோட பொண்ணை கொண்டு வந்து ஒரு பணக்காரன் கிட்ட வித்திருப்பான்ல, அவர்கிட்ட தான் ஹீரோயின் வந்திருக்காங்க. எதுக்காக? நீங்க என்னோட தங்கச்சியை எந்த ஊருக்கு அனுப்புனீங்களோ அங்கேயே என்னையும் அனுப்புங்க, நானும் போய் அங்க வேலைக்கு சேர்ந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்தாலும் பரவாயில்லையே, இது கொஞ்சம் நல்ல ஐடியாவே இருக்கு, நான் ஒரு பொண்ணுக்கு தேவையான அந்த பணத்தை தான் கொடுத்தேன், நீயே இப்ப வாண்டடா வந்து போறேங்கிற மாதிரி சொல்ற, சரி நீ கேட்டுட்ட, உன்னை அனுப்ப முடியாதுன்னு சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பக்கத்துல கூப்பிட்டு அவங்களோட கையை பிடிச்சு தடவிட்டு இருக்காங்க. இவரோட வயசுக்கு இதெல்லாம் தேவைதானே? இங்க நடந்துகிட்டு இருக்க இந்த விஷயத்தெல்லாம் இந்த ஆளோட பொண்ணு அங்க மாடியில் நின்னு பாத்துக்கிட்டு இருக்க. உடனே இவரு ஹீரோயினோட கையை தொடரத விட்டுற. சரி நீ எப்போ வெளியூருக்கு வேலைக்கு போற அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கிட்ட கேட்க, அவங்க நான் நாளைக்கு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. அடுத்த நாள் ஹீரோயின் போட்ட அந்த பிளான் படியே இங்க இருந்து கிளம்புறாங்க. இந்த ஆளுக்கு ஒரு அழகை லேடி ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க தான் ஹீரோயினை கூப்பிட்டு பஸ் பிடிக்கிறதுக்காக வேகமா நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி போகும்போது ஹீரோயினை ஒன் சைடா ஒருத்தன் காதலிச்சிட்டு இருந்தால, அவன் இவங்களை பாக்குறான். எங்க போற, போகாதன்னு சொல்லி பஸ்ஸுக்கு பின்னாலே அவன் ஓடி வரான். ஆனா ஹீரோயின் அதை கண்டுக்கவே இல்லை. அவங்களுக்கு இப்ப தங்கச்சியை பார்த்தாகணும், அது மட்டும் தான் ஒரே குறிக்கோளா இருக்கு. இவங்க போய்கிட்டு இருக்கிறது எவ்வளவு ஒரு மோசமான இடங்கிறது சொல்லி ஹீரோயினுக்கு இன்னும் தெரியல. நைட் டைம் ஆயிடுச்சு. இவங்க வந்த அந்த பஸ்ல இருந்து கீழ இறங்கி பக்கத்துல ஒரு லாட்ஜுக்கு போறாங்க. ஏன்னா மும்பை போகணும்னு சொன்னா இன்னும் 2 பஸ் மாறி போகணும். இன்னைக்கு நைட் இங்க ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில கிளம்புற மாதிரி. அந்த லாட்ஜ்ல ரிசப்ஷனிஸ்டா இருக்கிறவன் இவங்க 2 பேத்தையும் கொஞ்சம் வித்தியாசமா பாக்குறான். அப்போ ஹீரோயின் மெயில் செக் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, சிஸ்டம் யூஸ் பண்ணீங்கன்னு சொல்லி அவன் சொல்றான். ஆனா ஹீரோயின் கூட வந்திருக்க அந்த லேடி அதுக்கு விட மாட்டேங்கிறாங்க. ஹீரோயின் எழுதிட்டு போயிடுறாங்க. அவங்க தூங்குனதுக்கு அப்புறம் ஹீரோயின் நைட் திருட்டுத்தனமா இந்த இடத்துக்கு வந்து சிஸ்டம்ல மெயில் செக் பண்றாங்க. எதுக்காகன்னு பார்த்தா ஹீரோயினோட தங்கச்சி ஒருவேளை ஏதாவது மெசேஜ் அனுப்பிச்சிருக்கலாம் இல்லையா, அதை பார்க்கணும் அப்படிங்கிறக்காக. இப்பதான் இன்னொரு விஷயம் தெரிய வருது. இந்த ரிசப்ஷன்ல இருக்கான் பாத்தீங்களா, இவனோட ஹெல்ப் மூலியமா இந்த தங்கச்சி நிறைய டைம் ஹீரோயினுக்கு மெயில் அனுப்பிச்சிருக்காங்க. அப்போ இவர் என்ன சொல்றாருன்னா, நீ நினைக்கிற மாதிரி இந்த லேடி ஒன்னும் நல்லவங்க கிடையாது, உன்னை கொண்டு போய் ஏதாவது இடத்துல வித்துருவாங்க, எதுக்கும் நீ கொஞ்சம் சேஃப்டியா இரு, அப்படி இல்லனா இங்க இருந்து தப்பிச்சு போயிரு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. ஆனா ஹீரோயினுக்கு அதெல்லாம் வாய்ப்பே இல்ல, ஏன்னா தங்கச்சி திரும்ப கூட்டு வரணும் அப்படிங்கறத அவங்களோட ஒரே லட்சியம். இவர் இவ்வளவு சொல்லியும் ஹீரோயின் அந்த விஷயத்தை கேட்கவே இல்லை. அந்த லேடி கூட தான் திரும்பவும் இவர் போறாரு. ஹீரோயின் போறாங்க. மும்பை சிட்டி பாக்குறதுக்கே படு பயங்கரமா இருக்கு. மிகப்பெரிய பில்டிங்கள். இவங்க இருந்த கிராமத்துல அமைதியா இருந்திருப்பாங்க. இப்போ இந்த சத்தம் ஹீரோயினோட காதை அப்படியே இறைச்சலாக்கு. இதனால வரைக்கும் ஹீரோயின் இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறையை பார்த்ததே இல்ல. அவங்க புதுசா பாக்குறாங்க. இப்ப வந்த இந்த லேடி அங்க ஒரு 2 பேர் இருக்காங்க. அவங்க கூட ஹீரோயினை கூப்பிட்டுட்டு ஒரு இடத்துக்கு வராங்க. அந்த பில்டிங்கை பார்த்தாலே ரொம்ப பழைய பில்டிங் மாதிரி இருக்கு. அங்க உள்ள வந்ததும் ஏகப்பட்ட பொண்ணுங்க இருக்காங்க. இது வந்து பிராத்தல் நடக்கிற இடம் மாதிரி தெரியுது. இங்க கொண்டு வந்து ஹீரோயினை விக்கிறதுக்காக தான் இவங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. உள்ள நடந்துகிட்டு இருக்க கன்றாவியான கேவலமான விஷயங்கள் எல்லாத்தையுமே ஹீரோயின் கண்ணுல பாக்குறாங்க. ஹீரோயின் உள்ள வரத புதுசா ஒரு தாடிக்காரர் ஒருத்தர் பாக்குறாரு. இவங்களை பார்த்தாலே ரொம்ப அப்பாவி மாதிரி இருக்கு. எதுக்காக இந்த மாதிரியான இடத்துக்கு இந்த பொண்ணு வந்துட்டு இருக்காங்கிற மாதிரி ஹீரோயின் மேல ஒரு கண்ணு வச்சுட்டு அவர் அங்கிருந்து போயிடுறாரு. ஹீரோயினை கூட்டு வந்த லேடி ஒரு பொம்பளை கிட்ட கொண்டு வந்து ஹீரோயினை விட்டுறாங்க. இவங்க தான் இங்க இருக்கிற லேடிஸ்க்கெல்லாம் இன்சார்ஜ் போல தெரியும். அமைதியா இருக்கணும், ஏதாவது சத்தம் போட்டேன்னு சொன்னா நான் என்ன பண்ணுன்னு சொல்லி எனக்கே தெரியாதுங்கிற மாதிரி ஹீரோயின் எச்சரிக்கை. ஹீரோயின் கையில ஏதோ ஒரு ஊசி மாதிரி ஒண்ணு இருக்கு, அதை வச்சு நான் இங்க இருந்து தப்பிக்க போறேங்கிற மாதிரி சொல்லிட்டு வேகமா கீழே இறங்கி ஓடுறாங்க. ஆனா இங்க இருக்கிறது எல்லாருமே ஒரே ஆளுங்க தான். ஹீரோயின் மட்டும் எப்படி தப்பிச்சு போக முடியும்? அப்ப யாருனே தெரியாத ஒருத்தி ஹீரோயின் கூட பேசுறா. ஹீரோயின் வேற தன்னோட தங்கச்சி பேரை சொல்லிக்கிட்டே தான் வந்திருப்பா. அவளை தானே நீ பாக்கணும், வா நான் கூட்டு போய் உன காட்டுறேன்னு சொல்லி அவளோட ரூமுக்கு கூட்டிட்டு போய் ஒரு பூனை குட்டி இருக்கு அதை எடுத்து இதுதான் பிரீத்தி அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். இது இல்ல நான் என்னோட தங்கச்சியை தேடி வந்தேன்னு சொல்லி ஹீரோயின் திரும்பவும் அந்த பில்டிங் குள்ள ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தன் ஹீரோயினை கொண்டு போய் இது எல்லாத்துக்கும் கேங் லீடர் தான் ஒரு திருப்பம் பாத்தீங்களா, அவங்கிட்ட கொண்டு போய் விட்டுறாங்க. அவன் என்ன சொல்றானா, இது வந்து என்னோட சாம்ராஜ்யம், இங்க உள்ள வரத்தான் அனுமதி இருக்குமே தவிர இங்க இருந்து போகணும்னு சொன்னா அது நான் நினைச்சா மட்டும் தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினை மிரட்டுறான். ஹீரோயினோட பேரு ஊரு டீடைல்ஸ் எல்லாம் ஒரு கேமரால ஹீரோயின் மூலியமாவே சொல்ல வச்சு அதை வீடியோ எடுத்துக்கிறான். பத்தாவதுக்கு ஹீரோவை சில போட்டோ ஸ்டில்ஸ் கூட எடுத்துக்கிறான். ஹீரோயினை கூட்டிட்டு வந்த அந்த லேடிக்கு அவளோட வேலை முடிஞ்சது. அவ பணத்தை வாங்கிட்டு இங்க இருந்து கிளம்பிட்டா. ஹீரோயினை கொண்டு போய் ஒரு ரூம்ல லாக் பண்ணி அடைச்சிடறாங்க. இங்க நாங்க என்ன சொல்றோமோ அதை மட்டும் தான் நீ கேட்கணும், அதை தவிர்த்து ஏதாவது பண்ணுன்னு சொன்னா உன்னோட பணம் மட்டும் தான் வீட்டுக்கு போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினை ஒரு விலங்கு வச்சு அவன் கட்டிட்டு போயிடுறான். இப்பதான் ஹீரோயினுக்கு புரிய வருது இவங்க தங்கச்சியை காப்பாத்துறதுக்காக வந்து ஒரு தப்பான இடத்த மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்லி. இந்த பக்கம் கிராமத்தை காமிக்கிறாங்க. இந்த அப்பங்காரன் தன்னோட பொண்ணை எங்க அனுப்பி இருக்கீங்க, நான் என்னோட பொண்ணை போய் திரும்ப கூட்டு வரணும், அதுக்கு மட்டும் ஒரு வழி சொல்லுங்கிற மாதிரி சொல்ல அவரு அதை பத்தி எதுவும் பேசாம ஒரு கட்டு பணத்தை எடுத்து கொடுக்குற. எதுக்காகனா உன்னோட 2வது பொண்ணு அவளே வெளியே வந்து வேலைக்கு போறேன்னு சொல்லி சொன்னால அவளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த காசு தான் இதுன்னு சொல்லி அப்பங்காரங்கிட்ட கொடுக்க அவரும் அதை வாங்கிக்கிறாரு. வேற வழி இல்ல. இந்த பக்கம் ஹீரோயின் வந்த இந்த இடத்துல புதுசா ஒருத்தவங்க அறிமுகமாகறாங்க. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, இப்படிப்பட்ட ஒரு தப்பான இடத்துல வந்து நீ ஒரு ஆளை தேட முடியுமா, நீ முதல்ல இங்க வந்ததே தப்பு, வேற வழி இல்ல நீ வந்துட்ட அப்படின்னு சொன்னா இங்க இவங்க என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் தான் நீ கேட்க முடியும், உனக்கு வேற வழியே இல்ல, இதோட சூழலுக்கு ஏத்த மாதிரி உன்னோட வாழ்க்கையை மாத்திக்கோ, இதுதான் உனக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஹீரோயினை பார்த்து நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நானும் வந்த புதுசுல இப்படித்தான் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் ஹீரோயினை பாக்குறதுக்காக ஒரு லேடி வராங்க. யாருன்னா இந்த பிராத்தல் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த கேங் இருக்குல்ல, அந்த கேங் லீடரோட அசிஸ்டன்ட் தான் இவங்க. நீ உன்னோட தங்கச்சியை பாக்கணுங்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்க, நான்
நான் சொல்ற மாதிரி கேட்டேன்னு சொன்னா கூடிய சீக்கிரம் நீ உன்னோட தங்கச்சியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்து அதை போட்டுக்க சொல்லி அவங்கள அந்த கேங் லீடர் கிட்ட கூட்டு போறாங்க. அவன் என்ன சொல்றானா, நீ இது வரைக்கும் யாரையாவது காதலிச்சிருக்கியா, மறைக்காம உண்மையை என்கிட்ட சொல்லுங்கிற மாதிரி கேட்க ஹீரோயின் ஆமா ஒருத்தன் என்ன ஒன் சைடா காதலிச்சான் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. இது மட்டும் தானே, மத்தபடி உங்களுக்குள்ள எந்த ஒரு விஷயம் நடக்கல அப்படிங்கிற மாதிரி அவன் பேச இதெல்லாம் கேட்டு ஹீரோயின் ரொம்ப கோவப்படுறான். நீ கூடிய சீக்கிரம் உன்னோட தங்கச்சியை பார்க்கலாம், ஆனா அதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான், நீ எக்காரணத்தை கொண்டும் உன்னோட வெர்ஜினிட்டியை இங்க லூஸ் பண்ணக்கூடாது, அது போக இங்க வர கஸ்டமர்ஸ் நீ அட்டன் பண்ணி தான் ஆகணும், இதுதான் நான் உனக்கு போற கண்டிஷன் அப்படிங்கிற மாதிரி அந்த லீடர் சொல்றான். ஹீரோயின் இதெல்லாம் என்னால முடியாது, நான் நீங்க சொல்றதெல்லாம் கேட்கணும்னு எனக்கு அவசியம் இல்ல, அதை நான் கேட்க போறது இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவன் ஹீரோயினை மிரட்டுறான். உன்னால என்ன மீறி இங்க வேற எதுவுமே பண்ண முடியாது, என்னோட பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குன்னு சொல்லி ஹீரோயினோட பணத்தை புடிச்சு ரொம்ப கொடூரமா நடந்துக்கிறான். நீ இப்படி சொல்லாலும் திருந்த மாட்டேன்னு சொல்லி அவன் பக்கத்துல இருக்க அந்த அசிஸ்டன்ட் லேடியை கூப்பிட்டு இவளுக்கு ஒரு தண்டனை கொடுன்னு சொல்லி சொல்ல அவங்க கூட்டிட்டு போய் அங்க ஒரு பாத்ரூம் இருக்கு, இதை கிளீன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அந்த பாத்ரூமை பார்த்தா ரொம்ப கன்றாவியா இருக்கு. ஹீரோயினும் வேற வழி இல்லாம அதை கிளீன் வேற பண்றா. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் ஹீரோயினை மும்பைல கொண்டு போய் ஒரு லேடி விட்டுட்டு வந்திருப்பாங்கல்ல, அந்த லேடிய இந்த அப்பங்காரன் தேடி கண்டுபிடிச்சிட்டாரு. என்னோட பொண்ணு நீங்க எங்க கொண்டு போய் விட்டு வந்திருக்கீங்க, அதே இடத்துக்கு என்னையும் கொண்டு போய் வேலைக்கு விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இப்படிப்பட்ட ஒரு தப்பான இடத்துக்கு உன் பொண்ணுங்களை கூட்டு வந்து இங்க விட்டுருக்கேன்னு சொல்லி இவங்க சொல்ல முடியுமா? முடியாது இல்ல. மும்பைல தான் விட்டுருக்கேன், ஆனா அவங்க எங்க போனாங்கன்னு சொல்லி எனக்கு தெரியாது, நீங்க தான் தேடி கண்டுபிடிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த லேடி சொல்றாங்க. பத்தாததுக்கு அந்த பணக்காரன் ஹீரோயினோட அப்பங்காரன் கிட்ட கொஞ்சம் பணம் எல்லாம் கொடுத்துருப்பார்ல, அந்த பணத்தை முத கொண்டு இவ வாங்கிக்கிறேன். ஒரு வழியா மும்பை சிட்டிக்கு இந்த அப்பங்காரன் வந்துட்டாரு. இதுல எங்க போய் இவரு பொண்ணை கண்டுபிடிக்க போறாரு. இந்த பக்கம் பார்த்தா ஹீரோயினுக்கு லிப்ஸ்டிக் எல்லாம் பூசி விட்டு இன்னைக்கு ஒருத்தர் வர போறாரு, நீ அவரை மனசு கோணாம கவனிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த லீடரோட அசிஸ்டன்ட் சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் இவன் பார்த்தா ஒரு வெளிநாட்டு கம்பெனிக்கு போன் பண்ணி என்கிட்ட ஒரு பொண்ணு இருக்கா, அவ இது நாள் வரைக்கும் பிசிக்கலா எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தது இல்ல, நான் உங்களுக்கு 2 பொண்ணுங்களை அனுப்பி வைக்கிறேங்கிற மாதிரி ஒரு டீலிங்க போட்டு லம்பா ஒரு அமௌண்ட்டை பார்க்க அவன் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த சைடு அப்பங்காரனும் தன்னோட பொண்ணோட போட்டோ வச்சுட்டு தெரு தெருவா வீதி வீதியா அலைஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஹீரோயின் வேற ஒரு மோசமான இடத்துல வந்து மாட்டிக்கிட்டாங்க. அவங்கள பாக்குறதுக்காக ஒரு கிழவன் வரான். அந்த கிழவன் கூட ஹீரோயின் அவன் சொல்றதெல்லாம் செய்யறாங்க. தன்னோட வாழ்க்கை இப்படி மாறி போயிடுச்சுன்னு சொல்லி ஹீரோயின் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடும்னு சொல்லி நைட்டு யாருக்கும் தெரியாம ஹீரோயின் அந்த இடத்துல இருந்து வெளியே வந்துடுறாங்க. அந்த ஹெவி டிராபிக்ல அவங்களால எங்கே போக முடியும், இதுக்கு ஒரே வழிதான் இருக்குன்னு சொல்லி ஒரு போலீஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து தப்பிச்சு வந்துட்டேன், என்ன திரும்பவும் நீங்க என்னோட ஊருக்கே அனுப்பிச்சு வச்சிருங்கிற மாதிரி சொல்ல அந்த போலீஸ் ஆபீசர் எங்க கூட்டு போறான்னு பார்த்தா இப்ப ஹீரோயின் எங்க இருந்து தப்பிச்சு வந்தாங்களோ அதே இடத்துக்கு கூட்டு போறான். அந்த கேங் லீடர் இருந்தா பாத்தீங்களா, அவனோட கையால தான் இந்த போலீஸ் போல இருக்கு. ஹீரோயின் திரும்பவும் போய் அதே கேடுகட்ட இடத்துல மாட்டிக்கிறாங்க. அவன் சாதாரணமாவே ஹீரோயினை அநியாயமா கொடுமைப்படுத்துவான். இப்படி இவங்க தப்பிச்சு வந்தது தெரிஞ்சா அவன் சும்மா இருப்பான. ஒரு ஜெயில் மாதிரியான இடத்துல ஹீரோயினை போட்டு பூட்டி வச்சு வெளியில ஒரு விஷமுள்ள ஒரு பாம்பை வச்சிருக்கான். நீ மட்டும் இன்னொரு தடவை தப்பிச்சு போகணும்னு சொல்லி ட்ரை பண்ணுன்னு சொன்னா இந்த பாம்பு உன் செல்லுக்கு பக்கத்துல இப்ப இருக்கு, நீ இதே மாதிரியான முயற்சி பண்ணனா அடுத்து உன் பக்கத்துல இருக்குன்னு சொல்லி ஹீரோயினை மிரட்டுறான். ஹீரோயினும் கெஞ்சி கதறி இதுக்கு மேல எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டேங்கிற மாதிரி சொல்ல அதுக்கப்புறம் இவன் ஹீரோயினை எதுவுமே பண்ணல. ஏன்னா இவன் தான் ஏகப்பட்ட பணத்துக்கு ஹீரோயினை விக்கலாம் சொல்லி பிளான் பண்ணிருப்பான்ல, இவன் ஹீரோயினை கொல்றதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இந்த லீடரோட அசிஸ்டன்ட்டும் அவன் சொல்றதெல்லாம் நீ கேட்டுதான் ஆகணும், உனக்கு வேற வழியே இல்ல அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினை கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. கிட்டத்தட்ட கொஞ்சம் நாட்கள் கடந்து போயிடுது. ஹீரோயினும் அங்க இருக்கிற சூழல் கேட்ட மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இங்க வந்த இடத்துல ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தங்க அறிமுகமாயிருப்பாங்கல்ல, அவங்களோட சோக கதையெல்லாம் ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்க எப்படி இந்த இடத்துக்கு வந்தீங்கிற மாதிரி கேட்க என்னோட புருஷன் தான் இந்த இடத்துல கொண்டு வந்து விட்டுருக்காங்க அப்படின்னு அவங்களோட பிளாஷ்பேக் ஸ்டோரி எல்லாம் இவங்க சொல்றாங்க. நீங்க இங்க இருந்து தப்பிச்சு போக முயற்சி பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்க இதுக்கு மேல நான் தப்பிச்சு போய் என்ன பண்ண போறேன், இங்கே கிடந்து சாகணுங்கிறதா என்னோட தலையெழுத்து, இதை யாராலையும் மாத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. கூடவே ஒரு தடவை இவங்க தப்பிச்சு போறதுக்காக ட்ரை பண்ணிருக்காங்க. அப்போ அவங்க இதே இடத்துக்கு இழுத்துட்டு வந்து அவங்களுக்கு கொடூரமான ஒரு தண்டனை கொடுத்திருக்காங்க. அவங்க முதுகுல ஒரு மிகப்பெரிய காயமே ஏற்பட்டிருக்கு. அதை கூட ஹீரோயினுக்கு அந்த லேடி காமிக்கிறாங்க. இந்த பிராத்தல் நடந்துகிட்டு இருக்கிறதுக்கு ஒரு தாடிக்காரர் ஹீரோயினே நோட்டீஸ் பண்ணிட்டு போயிருப்பாருல, அவர் இந்த இடத்துக்கு வராரு. நிறைய பொண்ணுங்களை காமிக்க எனக்கு இவங்க யாரும் வேணாம், சோனியா தான் வேணும்னு சொல்லி ஹீரோயினை கூட்டிட்டு அந்த ரூமுக்குள்ள போறாரு. நீ கவலைப்படாத, கூடி சீக்கிரம் நீ இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன், தைரியமாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போயிடுறாரு. அடுத்த நாள் காலையில ஹீரோயினும் அந்த அசிஸ்டன்ட் லேடியும் பேசிக்கிட்டு இருக்க அவங்களோட மூக்குல இருந்து திடீர்னு ரத்தம் வருது, என்னன்னு சொல்லி தெரியல. ஹாஸ்பிட்டல் போய் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது அவங்களுக்கு ஏதோ ஒரு பால்வீனை நோய் வந்திருக்குன்னு சொல்லி. இப்ப கொஞ்ச நாட்களா ஹீரோயின் வந்து இவங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல, உன்னை உன் தங்கச்சியை பாக்குற கூட்டிட்டு போறேன்னு சொல்லி இவங்க அந்த லீடர் இருப்பான்ல அவன் தான் கூட்டிட்டு போறான். அங்க ஹீரோயின் தன்னோட தங்கச்சியை பார்த்தது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நான் உன்னை தேடிதான் இங்க வந்தேன், உன்னை பார்த்ததுல எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமாங்கிற மாதிரிலாம் அவங்க சொல்ல, ஆனா தங்கச்சிக்கு ஹீரோயின் மேல ஒரு துளி கூட பாசம் இல்ல. என்ன கொண்டு போய் அந்த பணக்காரனுக்கு அப்ப வைக்க போறாங்கிற சொல்லி உனக்கு தெரியும் தானே, நீ எல்லாம் தெரிஞ்சு அமைதியா இருந்த, உன்னை என்னால மன்னிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் அவங்க பேசுறாங்க. ஆனா ஹீரோயினுக்கு அந்த எந்த ஒரு விஷயமே தெரிஞ்சிருக்காது. இவங்க தான் தப்பா ஹீரோயினை புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இனிமேல் நீயும் நானும் எப்பவுமே ஒண்ணு கிடையாது, நீ என்னோட அக்காவே இல்லைன்னு சொல்லி கோவமா பேசிட்டு அந்த தங்கச்சி அங்க இருந்து போயிடுறாங்க. ஹீரோயின் எதுக்காக இங்க வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டாங்களோ அது அத்தனையுமே வீணா போச்சு. ஏன்னா அவளோட தங்கச்சி இவங்களை புரிஞ்சுக்கவே இல்லை. அடுத்த நாள் இந்த கேங் லீடர் இருப்பான்ல அவனும் அவளோட அசிஸ்டன்ட்டும் 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பெட் ஃபுல்லா ரத்தமா இருக்கு. என்னதுன்னு பார்த்தா இந்த லேடியோட மூக்குல இருந்து அந்த ரத்தம் வந்து இருக்கு. அப்போ இவனுக்கு சரியான கோவம் வந்து உனக்கு ஏதோ ஒரு வியாதி இருக்கு, நீ அதை சொல்லாம என் கூட
இருந்திருக்க, எனக்கு மட்டும் ஏதாவது ஒரு பிரச்சனையாச்சுன்னா உன்னை உயிரோட விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை மிரட்டிட்டு அங்க இருந்து போறான். அடுத்த நாள் அந்த தாடிக்காரர் ஒருத்தர் இருப்பாருல, இங்க நிறைய பொண்ணுங்களை வெளிநாட்டுக்கு விற்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு போலீஸை கூப்பிட்டுட்டு இங்க வந்திருக்காரு. எதுக்கு? ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக. அவர் போட்ட பிளான் படியே ஹீரோயினையும் கூட இன்னொரு பொண்ணையும் காமிக்க சொல்லி இந்த லீடர் கிட்ட காமிக்க, அவன் அப்படி இங்க யாருமே இல்ல, நீங்க ஏதோ தப்பா நினைச்சிட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஹீரோயினை வந்து ஒரு இடத்துல இவங்க ஒளிச்சு வச்சிருக்காங்க. ஹீரோயினோட பேரை சொல்லி அவர் கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு, அவங்க வரவே இல்லை. அதுக்கு பதிலா இன்னொரு பொண்ணு வர, இந்த போலீஸ் ஆபீசர் உடனே அதான் ஒரு பொண்ணை காப்பாத்தியாச்சுல, இனி எல்லாம் யாரும் இருக்க வாய்ப்பு இல்ல, வாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினை இங்கேயே விட்டுட்டு அந்த லேடியை மட்டும் கூட்டு போயிடுறாங்க. இவர் பண்ண பிளான் எதுவுமே நடக்கல. அடுத்த நாள் அந்த கேங் லீடர் பண்ண பிளான் படியே ஹீரோயினை வெளிநாட்டுக்கு அனுப்ப முடிவு பண்ணிட்டாங்க. கூடவே அவனோட அல்லங்கை ஒருத்தி இருப்பான்ல, அவளையும் அனுப்பலாம்னு சொல்லி இவன் முடிவு பண்ணிட்டான். ஏன்னா இன்னொரு பொண்ணு அந்த போலீஸ் காப்பாத்தி கூட்டு போயிட்டாங்கல்ல, அதுக்கு பதிலா இவங்களை கொண்டு போக சொல்லி, அதுவும் எப்படி கூட்டிட்டு போறாங்க பாருங்க, ஒரு கண்டெய்னருக்குள்ள ஏதோ ஒரு கடத்தக்கூடாத ஒரு பொருளை கொண்டு போனா எப்படி கொண்டு போவோம், அந்த மாதிரி இங்க பல பொண்ணுங்களை கொண்டு போய்கிட்டு இருக்காங்க வெளிநாட்டு. அவங்களும் கூட்டிட்டு வந்த இந்த பொண்ணுங்களை எல்லாம் விஐபிகளுக்கு தப்பான தொழிலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அப்படிதான் ஹீரோயின் ஒருத்தங்கிட்ட மாட்டிக்கிறான். அவன் ஹீரோயினை பண்ற டார்ச்சர் கொஞ்சம் இல்ல, அந்த அளவுக்கு கொடுமைகளை இவங்க அனுபவிக்கிறாங்க. அடுத்து இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஹீரோயின் ஆல்ரெடி ஒருத்தங்க கூட பிசிக்கலா இருந்திருப்பாங்க, ஆனா அது தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு சர்ஜரி மாதிரி பண்ணி அவங்க கன்னித்தன்மை இருக்கிற பெண் மாதிரியே காமிக்கணுங்கிறதுக்காக இப்படி கீழ்த்தரமான கேவலமான வேலைகள்லாம் இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அந்த லீடரால அல்லக்கை இருப்பால, அவங்க இவ்வளவு நாள் எவ்வளவு தப்பு பண்ணிருக்காங்கன்னு சொல்லி இப்பதான் புரிய வருது. என்னோட வாழ்க்கை போயிடுச்சு, ஆனா எப்படியாவது முயற்சி பண்ணியாவது கண்டிப்பா நான் உன்னிருந்து காப்பாத்தி விடுவேங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னும் 2 நாள் கழிச்சு ஹீரோயினை ஒரு விஐபிக்கு இருக்கக்கூடிய இடத்துல கொண்டு போய் விடுறாங்க. அங்க போன இடத்துல ஹீரோயின் சிஸ்டம் யூஸ் பண்றாங்க. அதுல மெயில் செக் பண்ணும்போது ஹீரோயினோட லவர் இருப்பாங்கல்ல, ஒன்றரை சைடா அவனுங்களை காதலிச்சிருந்திருப்பாங்கல்ல, அவன் ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான், நான் உன்னை இப்பவும் காதலிக்கிறேன், நீ எந்த இடத்துக்கு வந்திருக்கன்னு சொல்லி எனக்கு தெரியும், ஆனா அங்க தேடி பார்த்தோம் உன்னை நீ கிடைக்கவே இல்லை, எப்படியாவது திரும்பவும் நான் உன்னை சந்திக்கணுங்கிற மாதிரி அவன் ஒரு மெயில் பண்ணிருக்கான். இதை பார்த்ததும் ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுறான். அடுத்ததா இந்த விஐபி ஹீரோயினுக்கு ஒரு மொபைலை பிரசண்டா கொடுக்குறாங்க. ஹீரோயினை எப்படியாவது இங்க இருந்து காப்பாத்தன்னு சொல்லி அந்த அல்லகை லேடி சொல்லிருப்பாங்கல்ல, என்னடா பண்ண போறாங்கன்னு பார்த்தா அவங்களோட கைய அவங்களே அறுத்துக்கிட்டு அந்த இடத்துல மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. அதுக்கு முன்னால ஹீரோயின் இங்க இருந்து தப்பிச்சு போக சொல்லி சைகையில கை காமிச்சிருப்பாங்க. ஹீரோயின் அதை புரிஞ்சுக்கிட்டு அங்க இருந்து வெளியே தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. சில பேர் இவங்களை ஃபாலோ பண்ணி வந்தாலும் கூட அங்க ஒரு பெரிய மரம் இருக்கும், அந்த மரத்துக்கு மேல ஏறி இவங்க உட்காந்துக்கிறாங்க. வெடிய அந்த மரத்திலேயே தான் இருக்காங்க. அவங்க யாரும் ஹீரோயினை தேடி பார்த்து கண்டுபிடிக்க முடியாம அங்க இருந்து போயிட ஹீரோயின் ஊருக்குள்ள வராங்க. இவங்களுக்கு சரியான பசி வேற. அங்க குப்பை தொட்டியில இருக்கிற ஒரு ஆப்பிள் பழத்தை எடுத்து சாப்பிட போக அங்க ஒரு வயசானம்மா பாக்குறாங்க. ஹீரோயின் ஏதோ ஒரு கஷ்டத்துல இருக்காங்கன்னு சொல்லி அவங்க புரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு கூட்டு வந்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து வேற ஒரு ஹாஸ்டல் மாதிரியான இடத்துல கொண்டு போய் விட, ஹீரோயின் மட்டும் இல்லாம இந்த மாதிரியான பிரச்சனைகளை இன்னும் நிறைய பெண்கள் இருக்காங்க, கண்டிப்பா உனக்கு நாங்க உதவுறோம்னு சொல்லி அங்க ஒருத்தவங்க சொல்றாங்க. ஹீரோயினுக்கு இது ரொம்ப ஆறுதலா இருக்கு. இப்படியே கொஞ்ச நாட்கள் கடந்து போக ஹீரோயின் கூட யாரோ ஒருத்தவங்க பேசணும்னு சொல்றாங்க. யாருன்னு பார்த்தா ஹீரோயினோட தங்கச்சி தான். நான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், என்ன மன்னிச்சிடு அப்படிங்கிற மாதிரி அவங்க மன்னிப்பு கேட்கறாங்க. இதை பார்த்ததும் ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இத்தனை நாள் இவங்க எதுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்களோ அந்த விஷயம் நடந்துருச்சு. எப்படியாவது ஊருக்கு வரணும்னு சொல்லி ஹீரோயின் இங்க வந்துட்டாங்க. இதுக்கு ஹெல்ப் பண்ணது யாருன்னு பார்த்தா அந்த தாடிக்காரர் ஒருத்தர் இருந்திருப்பார்ல, அவருதான். ஆனா இங்க வந்து பார்க்கும்போது ஹீரோயினோட தங்கச்சி இங்க இல்ல. என்ன விஷயம்னு பார்த்தா அவங்களுக்கு உளவியல் ரீதியா சில பல பிரச்சனைகள் இருக்கு. உன்னோட தங்கச்சி போதைக்கு அடிமையாயிட்டாங்க, அதுல இருந்து அவங்களால இப்போதைக்கு மீண்டு வர முடியல, அதனாலதான் இங்க இருந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இவரு ஹீரோயின் கிட்ட சொல்றாரு. கொஞ்ச நாளைக்கு இங்கேயே தங்கி வேலை பாக்குற மாதிரி ஒரு இடத்த இவர் செட் பண்ணி கொடுக்குறாரு. ஹீரோயினும் படிச்சுக்கிட்டே அங்க நிறைய விஷயங்களை கத்துக்கிறாங்க. ஹீரோயினை பாக்குறதுக்காக இந்த அப்பங்காரனும் அம்மாவும் வந்திருக்க ஹீரோயினுக்கு இவங்க கூட போக விருப்பம் இல்லை. ஏன்னா இவங்களோட வாழ்க்கை இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணம் இந்த அப்பங்காரம் பண்ண தப்பு தான். அதனால ஹீரோயின் இவரை மன்னிக்கவே இல்லை. அவரும் அதை புரிஞ்சுக்கிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. இப்படியே கொஞ்ச நாட்கள் கடந்து போனதுக்கு அப்புறம் ஹீரோயினை பாக்குறதுக்காக அவனோட லவர் இருப்பான்ல, அவன் இங்க வந்திருக்கான். ஹீரோயின் பார்ட் டைமா ஜாப் பாத்துக்கிட்டு இந்த இடத்துல தங்கி வாழ்ந்துகிட்டு இருக்கான். இப்பவும் அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆசை, தன்னோட தங்கச்சி கூட அவங்க தொலைச்ச அந்த நிம்மதியான பழைய வாழ்க்கைய வாழணும் அப்படிங்கிறது மட்டும்தான். கூடிய சீக்கிரம் இங்கிருந்து காணாம போன ஹீரோயினோட தங்கச்சி திரும்பவும் வந்துருவாங்கன்னு சொல்லி நம்ம நம்புவோம். இந்த ஒரு எண்டிங்கோட இந்த படம் முடியுது. படம் முடியறதுக்கு முன்னால இந்த மாதிரியான உண்மை சம்பவங்கள் நிறைய நடந்துகிட்டு தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி டீடைல்டான சில இமேஜஸ் எல்லாம் காமிச்சு முடிக்கிறாங்க. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. இது வெறும் படம் மட்டுமல்ல, ஒரு வகையான விழிப்புணர்வும் கூட. நம்ம யாருன்னே தெரியாத மனிதர்களை எப்பவுமே நம்ப கூடாதுங்கிறது தான் இந்த படம் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான கருத்து. மீண்டும் ஒரு வித்தியாசமான படத்தோட சந்திப்போம். தேங்க்யூ.